நீங்கள் உங்கள் சிறந்ததை செய்யுங்கள், கடவுள் மீதியை பார்த்து கொள்வார். சிலர் எதிரிகளை குறித்து கவலைப்படுகிறார்கள். எப்போது பிரார்த்தனை செய்கிறார்கள்? எதிரிகள் இறந்து விட்டார்கள், மன்னித்து விட்டார்கள். அது சரியான வழி அல்ல. ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் உங்கள் எதிரிகளை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நன்மை செய்யவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவரின் முறை. நீங்கள் ஒருவேளை தீமைக்கு தீமை செய்ய நினைத்தால் நீங்கள் கடவுளுக்கு வேலை செய்ய இடம் கொடுக்கவில்லை என்பதை குறிக்கிறது. நீங்கள் கடவுளுக்கு வேலை செய்ய எப்போது வாய்ப்பு கொடுக்கிறீர்கள், எப்போது இடம் கொடுக்கிறீர்கள் என்றால் கடவுள் சொன்னதை நீங்கள் கேட்டபோதுதான். உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறார், அவரை மன்னிக்க உங்களுக்கு மனது வரவில்லை என்றால் அப்போது கடவுளின் சூத்திரம் முழுமையாக குழப்பமாகிவிடும். தீமைக்கு பதிலாக தீமை செய்ய வேண்டாம். எல்லா மனிதர்களின் பார்வையில் உகந்தவற்றை பற்றி சிந்தியுங்கள். உகந்தவற்றிலேயே உங்கள் கவனம் இருக்க வேண்டும். அவன் தீமை செய்தானா? வேலை பார்க்கிறாயா? தட்டி கேட்கிறாயா? இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு விசுவாசியின் வாயில் வரக்கூடாது. ஏனென்றால் நீ கடவுளை அனுமதிக்கவில்லை வேலை செய்ய. நீ கடவுளின் கட்டளைகள், அவர் சொன்ன விதிகளை பின்பற்றும் போதுதான் நீ கடவுளை உன் குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட பிரச்சனைகளிலும் வேலை செய்ய அனுமதிக்கிறாய். முடிந்தவரை எல்லா மனிதர்களுடனும் சமாதானமாக இருங்கள். எப்போது மன்னிக்க வேண்டும்? எப்போதும் எப்போதும் மன்னிக்க வேண்டும். உன் இதயத்தில் எந்த வெறுப்பையும் வைத்து கொள்ளாதே. அது தீமைக்கு காரணமாகிவிடும்.